மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், முதலமைச்சர் இந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? விரிவாக பதிவு செய்யலாம். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவினை மீறி முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துக்களை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என வலியுறுத்தி, மேலும் தமிழ்நாட்டின் ஆட்சேபனைகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை என்றால் தேவைப்படும் அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்வதற்கு கேரள அரசு விண்ணப்பித்துள்ள கருத்துருவினை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டமைக்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய கடும் ஆட்சேபனையை தெரிவித்துக் கொள்வதாகவும் தன்னுடைய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த நிபுணர் மதிப்பீட்டு குழு கேரள அரசின் பாசன வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி வாரியத்தின் மேற்படி கருத்துருவினை வரவிருக்கும் கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் சேர்த்துள்ளதையும் தனது கடிதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். எனவே வரும் 28ஆம் தேதி மே மாதம் அன்று நடைபெறும் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு கூட்டத்திற்கான நிகழ்ச்சி நிரலில் முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை தயார் செய்வதற்கு அனுமதி அளிப்பது தொடர்பான விவாத பொருளினை நீக்கிடவும், எதிர்காலத்தில் கேரள அரசின் இது போன்ற எந்த ஒரு கருத்துருவினையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது எனவும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுக்கும் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழுவின் உறுப்பினர் செயலருக்கும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டு கேட்டிருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் புதிய அணை கட்டுவதற்கான அந்த சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை தயார் செய்வதற்கான அந்த எல்லைகளை ஆய்வு செய்வதற்கான அனுமதி வழங்க கோரி கேரள அரசு விண்ணப்பித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த விண்ணப்பத்தை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதற்காக வரும் 28ஆம் தேதி மத்திய அரசுடைய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அதற்கான பரிசீலனை எடுத்துக்கொள்ள இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் ஒரு பெரும் மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை தயார் செய்வதற்கு கேரள அரசுக்கு முன் வந்திருந்தாங்க. ஆனால் 7 நிபந்தனைகளோடு, குறிப்பாக தமிழக அரசோட கருத்தையும் கேட்க வேண்டும் என 7 நிபந்தனைகளோடு மத்திய அரசு அது அனுமதி வழங்கியிருந்தது. அந்த அனுமதி 4 ஆண்டுகளுக்கே அந்த அனுமதி கால அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில 4 ஆண்டுகள் கடந்த 2022ஆம் ஆண்டோடு காலாவதி ஆகிட்ட சூழ்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் மீண்டும் அந்த புதிய அணை கட்டுவதற்கான அந்த விண்ணப்பத்தை கோரியிருந்தாங்க. அந்த விண்ணப்பம் மீது பரிசீலனை செய்யக்கூடாது, அதை நிராகரிக்க வேண்டும். எதிர்காலத்திலும் இது போன்ற எந்தவித நடவடிக்கையும் கேரள அரசு எடுத்தால் அதை ரத்து செய்ய வேண்டும் என சுற்றுச்சூழல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி தன்னுடைய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.